தனது ஒரே மகளை அவசர சிகிச்சை பிரிவில் விட்டுவிட்டு விஜயை பார்க்க பழனியிலிருந்து தஞ்சைக்கு வந்த பெண் வெற்றி செய்யும் சமூக வலைதளவாசிகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் சந்திப்பு கூட்டங்களை நடத்தி வருகிறார். முன்னதாக அவர் பல மாவட்டங்களில் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்தினார். கரூர் சம்பவத்திற்கு பின்னர் பொதுமக்கள் சந்திப்பு கூட்டம் நிர்வாகிகள் கூட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. அதன்படி தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் தஞ்சை அருகே ஐயாச்சாமிப்பட்டி பிரிவு சாலை பகுதியில் சில தினங்களுக்கு முன் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 5000 நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். விஜய் பங்கேற்கும் கூட்டங்களுக்கு அதிக அளவிலான பெண்கள் வருகிறார்கள். எப்படியாவது விஜயை பார்த்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்தில் வருகிறார்கள். அவ்வாறு விஜயை பார்க்க தனது மகள் ஐசியூவில் அட்மிட் ஆகியிருந்த போதிலும் பழனியில் இருந்து வந்திருப்பதாகவும் பெண் ஒருவர் பூரிப்புடன் சொன்ன காட்சிகள் சமூக வலைதளங்களில் மிகவும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த பெண் கூறுகையில், கடந்த முறை தஞ்சாவூருக்கு வந்த விஜயை பார்க்க முடியாமல் மிகவும் கஷ்டமாக இருந்தது. அதாவது எங்கள் சொந்தக்காரரை பார்க்க முடியாமல் போனது போல இருந்தது எனக்கு. தற்போது செங்கிப்பட்டியில் பார்த்ததும் எனக்கு அழுகையே வந்துருச்சு. எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகள். அவள் உடல் நலம் பாதிக்கப்பட்டு ஐசியூவில் உள்ளார். அவரை விட்டுவிட்டு விஜயை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே பழனியில் இருந்து வந்துள்ளேன் என அந்த பெண் தெரிவித்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோல வேலூர் கூட்டத்திற்கு விஜய் வந்திருந்த போது ஒரு கல்லூரி மாணவி தனது கல்லூரியில் நடந்த செய்முறை தேர்வை கட்டடித்துவிட்டு விஜயை பார்க்க வந்ததாக கூறியிருந்தார். அதே போல ஒரு சிறுவன் தனது பெயர் சுரா என்றும் விஜய் ரசிகையான தனது தாய் சுரா படத்தை பார்த்தபோதுதான் பிறந்ததால் தனக்கு சுரா என்று பெயரிட்டதாக அந்த சிறுவன் தெரிவித்திருந்தார். மேலும் ஒரு பெண் தனது கணவரை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் என்று பொதுவெளியில் கூறியிருந்தார். ஈரோட்டில் நடந்த தவேக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒரு பெண் தனது வீட்டில் 9 ஓட்டுக்கள் இருக்கின்றன, யாராவது விஜய்க்கு ஓட்டு போடாவிட்டால் சோற்றில் விஷம் வைத்து கொலை செய்து விடுவேன் என்று கூறி திகில் கிளப்பும் வகையில் பேசியிருந்தார். அதிலும் சங்கீதா விஜய் விவாகரத்து விவகாரம் கோர்ட்டில் இருந்த நிலையில் பெண் ஒருவள், எங்கள் விஜய்க்கு சங்கீதா போனால் என்ன, நாங்கள் மனைவியாகவும் இருப்போம் என பெரிய அதிர்வலைகளையே ஏற்படுத்தியிருந்தார். இவை எல்லாவற்றையும் மிஞ்சும் விதமாக ஒரு பெண் மிகவும் மோசமான வகையில் பேசியிருந்தார். இந்த காலத்தில் சாதாரண வேலை செய்பவரே 2 பொண்டாட்டி வைத்திருக்கிறார்கள். விஜய் அண்ணா எத்தனை பேரை வைத்திருந்தால் சங்கீதாவுக்கு என்ன என்ற ரீதியில் பேசியிருந்தார். இவ்வாறு விஜய் மீது கொண்ட அளவு கடந்த அன்பினால் என்ன பேச வேண்டும் என்ற வரைமுறை கொஞ்சம் கூட இல்லாமல் பெண்கள் பேசுவதாக சமூக வலைதளங்களில் பலர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இது சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிர்ந்ததுனால இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து என்ன அப்படிங்கிறது தெரியாமலே ஒரு ரசிகையாக பேசினதான் நம்ம எடுத்துக்கணுமா, இல்லை உள்ளுணர்வாகவுமே அவங்க இந்த மாதிரி தான் கருத்தோடு இருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போவும் புரியாத புதிராக தான் இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்கள வச்சுட்டு என்ன அரசியல் பேசிட முடியும்? இதை கேட்டு முடித்த உடனே இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் தோணுன்னா கண்டிப்பாக இந்த சேனலில் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்கள் மனநிலை எப்படி இருக்குன்னு. இதே மாதிரி வேறொரு பதிவில் உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலக்ஷ்மி.